நம்ம பார்வை திறன் கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருப்போம். அதாவது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இல்லை ரயிலுக்குள்ள அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்வாங்க. இல்லை ரோடை கடந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறமா அவங்களுக்கு சிறந்த ஒரு திறமை இருக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஏன் சில பேர் வந்து இசையில் ஆர்வமாக இருக்கிறவங்கள பார்த்துருப்போம். சில பேர் பாட்டு பாடுவாங்க. சில பேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயம் என்னதுன்னா, யாராச்சும் கண்ணு தெரியாதவங்க ஃபோட்டோவை பார்க்க முடியுமா? ஒரு ஓவியத்தை பார்க்க முடியுமா? ஆனால் இவர் ஃபோட்டோவே எடுக்கிறார். வாங்க யாருன்னு பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் பிரபு. இது பிரபு டாக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரணவ்லால் இவர் டெல்லியில் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும்போதே சுத்தமாக கண்ணு தெரியாமலே பிறக்கிறாரு. இவருக்கு சின்னதாக கொஞ்சம் கூட அந்த லைட் வெளிச்சம் கூட அவர் கண்ணுக்கு தெரியாது. அப்படியேப்பட்ட ஒரு பார்வை திறனற்ற பிறந்தவர் தான் பிரணவ்லால். 42 வயசாகும் பிரணவ்லால். இவர் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நிபுணராகவும் இருக்கார். அப்புறம் இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் சில புத்தகங்களுக்கு ஆத்தராகவும் இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் இவரால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எது முடியாதுன்றமோ அதை சாதிச்சு தான் காட்டுவார். ஃபஸ்ட்டு பிறக்கும்போதே வந்து பிரணவ்லால் வந்து அந்த விழித்திரை ஒரு பாதிப்போடையவே பிறக்கிறாரு. பார்வை குறைபாடோடு இருந்தாலும் இவருக்கு எதையும் சாதிக்கணுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து க்ரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி இருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸாக இருந்தாலும் சரி, இவருக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு அதோட ரிலேட்டடாகவே அவர் வந்து வேலை செய்யணுன்றது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் முதல் முறையாக அவர் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு வேலையில் வந்து செய்கிறாரு. அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதனை பண்ணிகிட்டே வராரு. இருந்தும் இது பத்தாமல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும், நம்மளால் முடியாததையும் நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபியை பற்றி அவரே தெரிஞ்சுக்கிறாரு. முறைப்படி அவர் வந்து எங்கே கிளாஸுக்கோ இல்லை எந்த ஒரு டியூஷன் எந்த ஒரு இதுவுமே அவர் பேசிக் நாலேஜ் இல்லாமலே அவரே ஃபோட்டோ எடுக்க ப்ராக்டிக்கலாகவே கற்றுக்கிறாரு. இருப்பினும் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கவும் அவருக்கு வந்து அது அந்தளவுக்கு அவருக்கு சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா பார்வை இருந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியும், இருந்தும் நம்மளால் நிறைய பேரால் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியாது. நல்ல ஃபோட்டோகிராஃபர் இல்லை, ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டே நல்ல ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியாது. அப்படி இருக்கச்ச வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றியான நாலேஜ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு பார்வை குறைபாடோடு பிறந்திருந்தும் அவர் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு உந்துதல் தள்ளிக்கிட்டே இருக்குது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட பிறகும் அவருக்கு அது வந்து ஒரு சுலபமாகவே இல்லை, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2001 வரைக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2001க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா இவர் தேடுதலில் ஒரு மாற்றம் உருவாகுது. அதுதான் என்னென்னா இவர் ஒரு சாஃப்ட்வேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தான் இவருடைய வாழ்க்கையே டோட்டலாகவே மாறுது. இந்த வாய்ஸ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஐயா மாறுது. எப்படின்னா ஒரு இமேஜ் வந்து அது அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் ஆகி சவுண்டாக கன்வெர்ட் ஆகி அது வந்து அவருக்கு ஒரு சவுண்டாக வந்து அவர் கேட்குறாரு. இந்த கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அந்த உணர்வுபூர்வமாக அதாவது அந்த ஒலி அலைகளை வச்சு இவர் உணர்வுபூர்வமாக அந்த காட்சிகளை வந்து உணர்றாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா கேமரா நார்மலாக என்ன பண்ணும், இமேஜஸ் கேப்சர் பண்ணும், அது புகைப்படத்தை எடுக்கும். இது என்ன ஆகுதுன்னா இது டிஜிட்டலாக அவருக்கு வந்து அந்த
இமேஜ் கன்வெர்ட் ஆகி சவுண்டாக போகுது. இந்த சவுண்டாக பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் மூலயமா வந்து அவர் அந்த இமேஜஸை வந்து சவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த இது எடுத்துக்குது. இவர் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாரு, அப்புறமா நேச்சர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாரு. இதுக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கே போனாலும் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஆர்வத்தை வந்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் டெட் டாக் ஷோவில் வந்து இவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த டெக் ஷோவில் போயிட்டு எப்படி அது வேலை செய்யுது, அந்த டிவைஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி விளக்கியிருக்காரு. இவர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு. நிறைய இடத்துல போயிட்டு பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய திறமையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி, அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ see it அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி பார்க்குறேன், இந்த டெக்னாலஜியை வச்சு நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு புதுவிதமான ஒரு உலகத்தை வந்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வாழ்ந்துட்டுருக்க அந்த உலகத்தை எப்படி மற்றவங்களால் பார்க்க முடியும், அதாவது பார்வை இல்லாதவங்க எப்படி பார்க்க முடியும், மற்றும் பார்வை இருக்கிறவங்களும் அவர் எடுத்த ஃபோட்டோவை அவர் எவ்வளோ அழகாக ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு தெரியுமா? கிரேட். அந்த ஃபோட்டோ வந்து நார்மல் பீப்புளெலாம் எடுக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஃபோட்டோகிராஃபர்ஸ் சூப்பராக எடுத்திருக்காரு. அதையும் ஒரு நிறைய பேருக்கு காட்டிகிட்டு வர்றாரு. ஒரு முறை என்ன ஆயிருக்கு, பிரணவ் வந்து டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் 4 மணி நேரம் தான் அவர் தூங்கியிருக்கார். அவர் டோட்டலாக ரொம்ப டயர்டாக இருக்கார். வெறும் 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கார். அந்த இன்டர்வியூவில் வந்து அவரை கேட்குறாங்க, ஓகே நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, திருப்பி நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கேர் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து ரொம்ப பயத்தோடையும் ஒரு கேரிங்காகவும் கேட்டுட்ருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேலே இருக்க கடவுள் வந்து என்னை எப்பவுமே நம்மளை எல்லாருமே வழி நடத்துகிறாரு. அவர் தன்னன்னு சொல்ல, எல்லாருமே வழி நடத்துகிறாரு. அது என்னால் உணர முடியுது. நான் எப்படி டயர்டாக போனாலும் சரி, இல்லை எப்படி போனாலும் சரி, அவர் என்னை வழிகாட்டுவார், அவர் என்னை வழி நடத்துவார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படியும் பாருங்களேன், என்னென்னா இன்டர்வியூ எடுக்கும்போதே அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, திடீர்னு எழுந்து போயிட்டு கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு எதையோ கேப்சர் பண்ணுறாரு, போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது நம்ம நார்மலாக வந்து நம்ம கண்ணு இருக்கிறவங்க நம்மளே வந்து அதை வாட்ச் பண்ணுறோமா இல்லை அதை கவனிக்கிறோமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கேப்பில், அந்த இன்டர்வியூ கேப்பில் கூட அவர் டக்குன்னு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஒரு ரெசார்ட்லேயோ சரி, இல்லை ஹோட்டல்லையோ சரி, அவர் எங்கே போனாலும் அந்த ஒரு இமேஜ் வந்து அந்த ஒரு சீனரி வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவர் உணர்றாரு. உணர்ந்த உடனே அவர் வந்து அந்த கேமராவில் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோஸ் அப்படி இருக்குது. 2000 பார்த்தீங்கன்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அப்போ தான் வந்து இவர் வந்து ஒரு வெப் கேமராவோட ஒரு லேப்டாப் வாங்குறாரு. அதுக்கப்புறமா 2001 அப்புறமா தான் வந்து ஒரு அந்த சாஃப்ட்வேரை கேள்விப்படுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய படிப்பும் சரி, அவருடைய சாதனையும் சரி, அவர் வந்து விளையாடுறாரு. அந்த கூட்ட அப்படியே சாதனைகளாக அவர் வந்து விளையாடுறாரு. பார்வையற்றவர் அப்படி ஒரு ஒரு பார்வை இருப்பது போல் அவர் உணர்றாரு அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறாரு அந்த இன்டர்வியூவில். இவரோட விஷனை வந்து நிறைய பேருக்கு காட்ட விரும்புகிறாரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிளாகில் வந்து நிறைய விஷயத்த போஸ்ட் பண்ணுறாரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை தேர்ட் ஐன்றாரு, 3வது கண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த கண்ணு அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி பிளாக்லலாம் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரணவ்லால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்ச இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவரை பற்றி நம்ம மறந்தே போயிடுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவர் வந்து பீட்டர் மீஜர் அப்படின்றவர் தான், டச்சுக்காரர். இவர் தான் இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சார். இந்த சாஃப்ட்வேர் மூலமா பிரணவ்லால் வந்து அவர் பிரணவ்லால் பார்வையோடு இருப்பதற்கு காரணம் வந்து இந்த டச் இன்வென்டர் பீட்டர் மீஜர், அவர் தான் காரணம். இது வரைக்கும் பிரணவ்லால் பற்றி நம்ம பார்த்தோம்.
அவருக்கு எப்படி கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு எப்படி அந்த டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணுறாருன்ட்டு பார்த்தோம். ஏதோ கொஞ்சமாக பார்த்தோம், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு. இது பிரபு டாக் ஸ்டுடியோ. பாய்.